இன்றைக்கி ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். நேந்திரம் பழம் வச்சு உன்னைக்கான்னு சொல்லுறது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டஃப்பு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். முந்திரி பாதாமெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேங்காயும் சேர்த்துக்கலாம். தென் சுகருக்கு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். 2 முட்டை கூடவே 2 ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கிறேன். அப்போ தான் முட்டை ஸ்மெல் அடிக்காது. நேந்திரம் பழம் நல்லா வெந்துடுச்சு. இந்த தோலெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உன்னைக்காய் ரெடி பண்ணிடலாமா. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேந்திரம் பழத்தோட பேட்டர் எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஷேப் எனக்கு ஒழுங்காக வரல. நீங்கள் ஷேப் உங்களுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒன்றா பிடிச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கலாமா. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான இஃப்தாருக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் உன்னைக்காய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பாய், see you next.